ஜெய் பீம், நம புத்தாய. புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியை எப்படி கொண்டாடுவது? முதல்ல அனைவருக்கும் புத்த பூர்ணிமா தின வாழ்த்துக்கள். பௌத்தம் என்பது பகுத்தறிவை முன்னிலைப்படுத்தும் ஒரு அறிவியல் சார்ந்த மதம். எனவே இந்த புத்த பூர்ணிமாவை பௌத்தர்கள் கொண்டாடும் போது ஒரு 5 விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். 1, இந்த புத்த பூர்ணிமா விழாவின் போது நம்ம வீட்டில் பௌத்த அடையாளத்தை நம்ம வைக்கணும். வீட்டை சுத்தப்படுத்தி புத்தர் சிலை அல்லது புத்தர் படம், தம்ம சக்கரம், அசோக ஸ்தூபி, அசோகர் சிலை, அரச மரம், பௌத்த கொடி அல்லது பௌத்த முன்னோடிகளான பண்டிதர் அயோத்திதாசர், போதி தர்மர், மாமன்னர் அசோகர், போதிசத்துவர் டாக்டர் அம்பேத்கர் ஆகியோருடைய படங்களையோ அல்லது சிலைகளையோ நம்ம வைக்கலாம். வீட்டு வாயில்களை அரச இலை தோரணம் கட்டி அலங்கரிக்கலாம். இது 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் உள்ள அனைவரும், குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே புத்த பூர்ணிமா அன்று வெள்ளை ஆடை உடுத்த வேண்டும். அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே புத்தர் சிலை முன்பு அமர்ந்து திரிசரணம் பஞ்சசீலம் பாட வேண்டும். அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் விபாசன தியானம் கண்டிப்பாக செய்யணும். விகார்கள் இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே பௌத்தர்கள், அருகில் உள்ள பௌத்தர்கள் எல்லாருமே சேர்ந்து விகார்களில் போய் இதே திரிசரணம், பஞ்சசீலம், விபாசன தியானம் இது எல்லாத்தையுமே விகார்களில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்யலாம். விகார்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம குடும்பத்திலே, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து இதை நம்ம செய்யணும். பொதுவாக பௌத்தர்கள் எல்லோருமே பஞ்சசீல விரதத்தை நம்ம மேற்கொள்வோம். அது எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி புத்த பூர்ணிமா பண்டிகையின் போது நம்ம கூடுதலாக இன்னும் ஒரு 3 சீலங்கள் நம்ம கடைபிடிக்கணும். மொத்தத்தில் 8 சீலம், அதாவது 8 சீலம்னு சொல்லுவோம். பஞ்சசீலம் நமக்கு தெரியும். பிற உயிர்களை வதை செய்யக்கூடாது, பிறர் பொருள்களை திருடக்கூடாது, ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாமே 5 சீலங்கள். இது தவிர இன்னொரு 3 சீலம் எக்ஸ்ட்ரா. என்ன அப்படின்னா, 1, சொகுசு மெத்தை பயன்படுத்தக்கூடாது. நம்ம தரையில் படுக்கணும். இப்போ தரையில் படுத்து தான் தூங்கணும் இன்றைக்கி ஒரு நாள். அடுத்தது, ஆபரணங்களோ அல்லது ஆடம்பரமான ஆடைகளோ வாசனை திரவியங்களையோ நம்ம அணியக்கூடாது. அப்புறம் நண்பகல் 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் காலை 6 மணி வரை உணவு அருந்தக்கூடாது. தண்ணீர் அருந்தலாம், தேவைப்பட்டால் பழரசம் மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி திட உணவு இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன மாதிரியான பலகாரங்கள் அல்லது சமையல் பொருட்கள் செய்கிறது அப்படின்னு, இது 3வது விஷயம். தேன் கேக் அல்லது தேன் மாவு உருண்டை அல்லது பால் பாயாசம் ஆகியவை செய்து நம்மளுடைய நெய்பர்ஸ்க்கு, அண்டை வீட்டாரோடு நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் நம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து விருந்து வைத்து அவர்களுக்கு நாம் ஏன் பௌத்தம் ஏற்றோம் என்ற காரணத்தையும், பௌத்தம் ஏற்ற பின் நம் வாழ்வில் ஏற்பட்ட மகிழ்ச்சியான மாற்றங்களையும், தம்மம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் இந்த நாள் அன்னைக்கு. ஏன் தேன் மாவு உருண்டை அல்லது தேன் கேக் சொல்கிறோம் அப்படின்னா, புத்தர் ஞானம் அடைந்த பிறகு முதல் 7 நாட்கள் அவர் பிரச்சாரத்துக்கு வரலை. பொதுவாக தான் கண்டறிந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு புரியுமா, அதை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருந்த அந்த 7 நாட்கள். இந்த சமயத்தில் பர்மாவை நோக்கி சென்ற 2 வணிகர்கள் புத்தரை சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்க இந்த தேன் மாவு உருண்டையை அவருக்கு கொடுத்ததாக பௌத்த வரலாறு சொல்லுது. அதுதான் புத்தர் ஞானம் அடைந்த பெண் சாப்பிட்ட முதல் உணவு, தானமாக பெற்ற முதல் உணவு. அதை அடையாளம் காட்டும் வகையில் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்கள் இந்த தேன் மாவு உருண்டையை இந்த புத்த பூர்ணிமா அன்னைக்கு செய்வாங்க. அப்புறம் பால் பாயாசம். பால் பாயாசம்ங்கிறது
புத்தர் கடுமையான துறவறம் மேற்கொண்டு எந்த உணவும் இல்லாமல் உடல் மெலிந்து ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த சமயத்தில் அப்போ சுஜாதா அப்படிங்கிற பெண்மணி அவருக்கு பால் பாயசம் கொடுத்து தான் அவருடைய உயிரை காப்பாற்றுறாங்க. அதன் பிறகு தான் புத்தர் தீவிர மெடிடேஷனில் இருந்து ஞானம் அடைந்ததாக வரலாறு சொல்லுது. எனவே பௌத்த அடையாளங்களாக இந்த 2 உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். தேன் மா உருண்டையும் பால் பாயசத்தையும். தேன் மா உருண்டைக்கு பதிலாக இப்போ நம்ம தேன் கேக் கூட செய்து அதை நம்ம நெய்பர்ஸ்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இது 3வது விஷயம். அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள்கள் அல்லது மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இடம்பெறக்கூடாது நம்ம வீட்டில். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும். வெறுமனே சம்பிரதாயத்திற்காகவோ அல்லது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்காகவோ அல்லது வழியாக ஒரு மரபு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவோ எதையுமே நம்ம செய்யக்கூடாது. நம் சக்திக்கு அப்பாற்பட்ட எதையும் நம்ம செய்யக்கூடாது. நம்மையோ அல்லது பிறரையோ அல்லது பிற உயிர்களையோ அல்லது நம் சுற்றுச்சூழலையோ வருத்தி விடாத அளவிற்கு நம்மளுடைய நிகழ்வுகள் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இது 4வது. அடுத்து 5வது, நாம் செய்யும் எந்த செயலையும் நம் வசதிக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொள்ளும் சிந்தனை சுதந்திரம் பௌத்தத்தில் இருக்குது. மரபு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக நம்மளுடைய வசதிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது 6வது விஷயம் என்ன அப்படின்னா, தானம் வழங்குதல். தானம்ங்கிறது ஒரு நல்ல பௌத்த பண்பு. நம்மளுடைய வசதிக்கேற்ப நம்மளுடைய சக்திக்கேற்ப உண்மையிலேயே தேவைப்படும் நபர்களுக்கு நம்மால் இயன்ற பொருள் உதவியோ அல்லது உணவு உடை போன்ற உதவிகளையோ நம்ம செய்யலாம். இல்லைனா மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் ஆகியவற்றை கூட நம்ம ஏற்பாடு செய்யலாம். இல்லைனா தம்ம உரைகளை ஏற்பாடு செய்யலாம். அது தம்ம தானம். ஸோ இதை தானம் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தலாம். இந்த மாதிரி நாம் இந்த புத்த பூர்ணிமாவை கொண்டாடுவதன் மூலம் பலருடைய நல்வாழ்த்துக்களை பெற்று நம்மளும் மன நிறைவோட இந்த புத்த பூர்ணிமா முடிந்த இரவு நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். அனைவருக்கும் இனிய புத்த பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள்.